மக்களே, ஒரு 2 நாளாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த லவ் கண்டென்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியுது. லவ் கண்டென்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் இவங்க அந்த ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று கொடுத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து கோத்து விட்டு இப்போ வந்து வேடிக்கை பார்க்குறாங்க பிக் பாஸ். ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏடா சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, ராணவ் தான் வந்து தரமான சம்பவம் வந்து செஞ்சுருக்காரு. லாஸ்ட் வீக்கில் அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து வரும்போது பவித்ராவை 2 பேர் வந்து லவ் பண்ணாங்க. யார்? சத்யாவும் அதே மாதிரி வந்து ராணவும் வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வந்து செட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ரியலாகவே வந்து இவருக்குள்ளே வந்து ஒரு க்ரஷ் வந்துருச்சோ ஒரு காதல் வந்துருச்சோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. ராணவ் அவர்கள் வந்து பவித்ராவை சுற்றி வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வைரலாக போனது. அதாவது ராணவ் அவர்கள் வந்து கீழே குனிஞ்சு பார்க்குற மாதிரியும் பவி அவர்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் ஒரு வீடியோவை வந்து நம்மளால் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய ஒரு அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைரலாக வந்து போயிட்டு இருந்த ஒரு வீடியோவாகவும் இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இடம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பவித்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்கள் அணி எல்லோரும் வந்து இருப்பாங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்மால் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து லுக் விட்ருக்காரு. ஸோ அப்படி வந்து லுக் விட்ருக்கும்போது இந்த பக்கம் பவி வந்து தண்ணி கேட்டிருப்பாங்க போல். ஸோ அப்படி வந்து தண்ணி கேட்ட அந்த விஷயத்தை பார்த்தோன்னே ராணவ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொதிச்சு எழுந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த கோடு கூட அவருக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் அந்த கோடை வந்து எகிரி குதிச்சு தாண்டி போய் அந்த போய் பார்த்தீங்கன்னா வந்து பவித்ராவுக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து பவித்ராவுக்கு வந்து தண்ணி கொடுக்கும்போது ஸோ அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா மஞ்சுரி இருக்காங்க. மஞ்சுரி வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம், நான் வந்து ஒரு கேப்டன் இந்த இடத்துல வந்து இருக்கேன், எனக்கு வந்து மரியாதை இல்லையா, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சூரி அவர்கள் வந்து ராணுவ கூட வந்து கான்வர்சேஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ராணுவ கூட வந்து கான்வர்சேஷன் வைக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அருண் அவர்கள் வந்து உள்ளே வராங்க. ஸோ அப்படி வந்து உள்ளே வரும்போது அருண் உள்ளே வரும்போது அந்த இடத்துல நம்ம மஞ்சூரி வந்து ஒரு வார்த்தை வந்து விட்றாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, இந்த மாதிரி வழக்கம் போல் வந்து மாக்கிங் பண்ண வந்துட்டிங்களா, மாக்கிங்கே எதுவும் சொல்கிறாங்களே, கேலி பண்ணுறதுக்கு வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. யார் நான் கேலி பண்ணுறேன், நீங்கள் தான் வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஒன்று சொல்ல, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சூரி ஒன்று சொல்ல, இவங்க 2 பேர்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷனாக பார்த்தீங்கன்னா வந்து வலுத்து போகுது. இந்த இடத்துல பெண்கள் நீ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு போயிட்டு அருணை நோக்கி வந்து வன்மையாக கத்துன அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சது யார் அப்படின்னா அருண் தான். இந்த மாதிரி அந்தாட்ட பவி வந்து தண்ணி வேணும்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருந்தப்போ அப்போ வந்து அருண் தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அருண் தான். அதுக்கப்புறமா இந்த கான்வர்சேஷனை முடிச்சு வச்சது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா அருணாக தான் வந்துருந்தது. ஆனால் இந்த ஒரு இடத்துல இந்த அளவுக்கு பிளாஸ்டாக பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து ஒரு கண்டென்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். நீங்கள்